இந்த அழகான மாலை பொழுதிலே ஒரு அற்புதமான தலைப்பு, தொண்டின் மேன்மை என்ற ஒரு அற்புதமான தலைப்பிலே நம்ம இணைந்து சிந்திக்க போகிறோம். தொண்டு அப்படின்னா, பிறர் துன்பப்படுகிற பொழுது நம்மால் இயன்ற உதவிகளை செய்வது தொண்டு. தன்னலம் கருதாமல் பிறருக்கு செய்வது தொண்டு. நமக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து நம்மை வாழ வைத்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சமுதாயத்திற்கு நாம் செய்வது தொண்டு. இந்த தமிழில் நிறைய வார்த்தைகள் நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அர்த்தம் இருக்கும். அதான் தமிழுடைய சிறப்பு. தருதல், கொடுத்தல், ஈதல், தொண்டு எல்லாம் ஒரே மாதிரி தெரியும். ஆனால் ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு அர்த்தம். தருதல் அப்படின்னா நம்மை விட உயர்ந்தவர்களுக்கு கொடுப்பது, தருதல். கொடுத்தல் அப்படின்னா நம்மளுக்கு சமமானவர்களுக்கு கொடுத்தல். ஈதல் அப்படின்னா நமக்கு கீழே இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு கொடுப்பது ஈதல். வரியார்க்கு ஒன்று ஈதலே ஈதல் சொல்வார் திருவள்ளுவர். அப்போது தொண்டு என்பது மிக விரிந்த பொருளுடையது. எந்த ஒரு பாராட்டையோ பணத்தையோ எதிர்பாராமல் செய்வது தொண்டு. நிறைய கோயிலெலாம் பார்த்துருப்போம். ஒரு டியூப் லைட் வாங்கி கொடுத்துட்டு அதில் உபயம், முனுசாமி, கந்தசாமி அந்த லைட்டை வச்சுட்டே மறைச்சிடுவாங்க. அப்படிலாம் எழுதுவாங்க. அது தொண்டு அல்ல. பாராட்டையோ புகழையோ எதிர்பார்த்து செய்தால் அது தொண்டாகாது. சரிங்களா? அப்போ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் செய்வது தான் தொண்டு. அவ்வளோ சிறப்பு தொண்டு. அப்போ இந்த தொண்டு யார் செய்ய முடியும் அப்படின்னா, சமுதாயத்திலே ஓரளவுக்கு உயர்ந்த நிலையிலே இருப்பவர்கள் தான் தொண்டு செய்ய முடியும். உடல் அளவிலே, பொருள் அளவிலே, அறிவிலே உயர்ந்தவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு தொண்டு நிலையம் அமைத்து அவர்கள்தான் தொண்டு செய்ய முடியும். உதாரணத்துக்கு, ரோட்டில் போயிட்டே இருக்கிறோம், ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, ஒரு அன்றாட காய்ச்சி, அன்றைக்கி வேலைக்கு போனால் தான் வீட்டில் சாப்பிட முடியும். அப்படி போகிறார், ஒரு ஆக்சிடெண்ட் பார்த்துட்டு அவர் போய் ஃபோன் பண்ணி ஆம்புலன்ஸ் வர வச்சு பண்ணுவாரா? போயிட்டே இருப்பார் இல்லையா? அவர் தப்பு சொல்ல முடியாது. அப்போது யார் செய்ய முடியும்னா, ஓரளவுக்கு உயர்ந்தவங்களால் தான் தொண்டே செய்ய முடியும்னு சொல்கிறாங்க. உடல் அளவிலே, மனதளவிலே, பொருள் அளவிலே உயர்ந்தவர்களாக செய்ய முடியும். அவர்களெல்லாம் சேர்ந்து தான் நம்ம தொண்டு நிலையங்கள் நிறைய சமுதாயத்தில் இருக்குது இல்லையா? மகரிஷி அவர்கள் இதை குறிப்பிடுகையில், உயர்ந்தவர்கள் ஒன்றுபட்டு தாழ்ந்தோர் தம்மை உயர்த்துவதே தொண்டு நிலையங்கள் நோக்கம். உயர்ந்த நிலை அனைவருக்கும் கிட்டும் போதே உலக சமாதானம் என்ற அமைதி உண்டா. உயர்வு எனில் பொருள், ஆட்சி, காமம் மூன்றும் ஒழுக்கம், ஞானம் என்ற வழியங்கள். உயர்வு பெற உயர்த்திவிட விரும்புவோரே ஒன்றிணைவீர் தொண்டு நிலையந்தோறும் அப்படி சொல்வார். அப்போ அந்த தொண்டு நிலையங்கள் உயர்ந்தவங்களாம் சேர்ந்து தான் ஒரு தொண்டு நிலையம் அமைக்க முடியும். அப்போது இந்த உலகம் மகரிஷியுடைய நோக்கமே உலக சமுதாய சேவா சங்கம் என்ற அமைப்பை 1958 உருவாக்குவதுடைய திட்டமிட்டு உருவாக்குற சங்கம். எதுக்காக தெரியுமா? உலகம் அமைதிக்காக தான். அப்போ அந்த உலக அமைதி எப்படி வரும்? உயர்ந்த நிலை அனைவருக்கும் கிட்டும் போதே உலகம் சமாதானம் என்ற அமைதி உண்டாம். எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும், அப்போ தான் உலகம் அமைதி பெறும். அதற்காகத்தான் தொண்டு நிலையங்கள் நிறைய இருக்குது இல்லையா? அப்போது உயர்வுனா பொருள், ஆட்சி, காமம் மூன்றும் ஒழுக்கம், ஞானம் என்ற வழியங்கள். பொருள் துறையாக இருக்கட்டும், ஆட்சி அதிகாரமாக இருக்கட்டும், எல்லாமே இந்த ஒழுக்கம் இருக்கணும். ஒழுக்கமாக தெரியும் இல்லையா? நம்மளுக்கு மகரிஷி ஒரு ஃபார்முலா கொடுத்தது, டிப்ளமோ. இது நம்ம டிப்ளமோ தான் படிக்கிறீங்களா? ஒழுக்கம்னா என்ன? எண்ணம், சொல், செயலால் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தராத செயல்கள் ஒழுக்கம் இல்லையா? அப்போது இந்த ஒழுக்கம், ஞானம் என்ற வழியில் தான் இயங்கணும் அப்படி சொல்லுவார் சுவாமிஜி. அப்போ உயர்வு பெற உயர்த்தி விட நம்மளும் உயரணும், கீழே இருக்கிறவங்க உயரணும். உயர்வு பெற உயர்த்தி விட விரும்புவோரே அனைவரும் ஒன்றிணைவீர் தொண்டு நிலையங்கள் தோறும் அப்படின்பார். அப்போ இந்த உலக சமுதாய சேவா சங்கம் என்பது ஒரு தொண்டு நிறுவனம். அப்போது சுவாமிஜி தனி ஒரு ஆள் ஆரம்பித்தார். ஆனால் இன்று 500க்கும் மேற்பட்ட அறக்கட்டளைகள் உருவாகி இருக்கிறது. 3000க்கும் மேற்பட்ட தவ மையங்கள் இருக்கிறது. 20,000 ஆசிரியர்கள் உருவாகி இருக்கிறாங்க. இதெல்லாம் சாதாரண நடந்திருக்குமா? நிறைய அன்பருடைய தொண்டு, அந்த தொண்டு செஞ்சு தானே இந்தளவுக்கு ஆசிரியர் உருவாக்கியிருக்காங்க.
அப்போ நாம் பெற்றதை நாம் கற்றதை மறுபடியும் நம்ம ஆசிரியராகி மற்றவங்களுக்கு கொடுக்கணும். இப்போ நீங்களாம் டிப்ளமோ படிக்கிறீங்க, அடுத்து நீங்கள் ஆசிரியர் ஆகணும், சரிங்களா? நீங்கள் மற்றவங்க போய் சொல்லித்தரணும். ஏன்னா சாமிஜி ஆராய்ச்சி பண்ணி அவ்வளோ திட்டங்களை பயிற்சிகளை கொடுத்துருக்கிறார். நாம் கற்றுக்கொள்வதை மட்டும் இல்லை, மற்றவங்களும் கொடுக்கணும் இல்லையா? இல்லைன்னா அந்த சமுதாயம் அவ்வளோ குறைஞ்சது தானே. அப்போது இந்த தொண்டு நிலையம் ஒரு ஒரு முத்து வேணும். நம்ம போய் கடலில் போய் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. அதுக்குன்னு தனியாக ஆள் இருக்காங்க, அவங்க மூலியமாக அந்த சமுதாயத்துக்கு வருது. ஒரு கோல்டு தங்கம் வேணும், அதுக்குன்னு தனியாக ஆள் இருக்காங்க, ரொம்ப ஆழத்தில் போய் தங்கத்தை வெட்டி எடுத்து வராங்க, நம்ம பயன்படுத்துகிறோம். அது மாதிரி நமக்கு தேவையான இந்த யோகா பயிற்சிகளை மகரிஷி அவர்கள் 40 ஆண்டு காலம் ஆராய்ச்சி செய்து கொடுத்துட்டாரு. நம்ம புதுசாக போய்